மீதியானராலே மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். கர்த்தர் இஸ்ரவேலரை மீதியானிலிருந்து மீட்க கிதியோனை எழுப்புகிறார். ஆரம்பத்தில் கிதியோன் பயப்படுகிறான். கர்த்தரோ அவனை தைரியப்படுத்தி பலப்படுத்தி இஸ்ரவேலை மீட்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. நீ இஸ்ரவேலரை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, கிதியோன் கர்த்தரின் வார்த்தையினால தைரியமடைந்தவனாய் மீதியானருக்கு எதிராக வந்து அவர்களை ஜெயித்தான். இதை நீங்கள் கேட்குற நீங்களும் கூட கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு அர்ப்பணிப்பீர்களானால் நாம் முன்னேறுவதற்கு ஏற்ற வழி திறக்கும். இன்னும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தைரியமாக பிடித்து நீங்கள் பலனடைந்து நீங்கள் முன்னேறி செல்ல கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார். நாகமான்ங்கிற குஸ்டோரி கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரானால் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். இந்த காரியம் எப்படி ஆகும் என்று நீங்கள் ஒரு நாள் நீங்கள் யோசிக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் அவர் வார்த்தையின்படி நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை தொழிலை வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்னால் நிச்சயமாக வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் இந்த நோயிலிருந்து உங்களுக்கு சுகம் தருவேன் என்று ஒரு வார்த்தையை சொன்னார், நிச்சயமாக உங்கள் அந்த நோயிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு சுகம் தருவார். அவர் வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனுஷன் அல்ல. அவர் தேவாதி தேவன், அவர் கர்த்தாதி கர்த்தன். நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். மகிமை தேவனுக்கே.